வணக்கம். கிரீக் மித்தாலஜியில் ப்ரோக்ரஸ்டீஸ் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு மலை உச்சியில் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தான். அண்டு ட்ராவலர்ஸ்க்கெல்லாம் சாப்பாடும் தங்க வசதியும் கொடுக்குற மாதிரி பேர் வாங்கிக்கிட்டான். பட் யூ நோ வாட் ஹி வாஸ் டூயிங் ஆக்சுவலி? ஸோ he had a bed and he would welcome the guests and he will ask them, he will feed them well and he will ask them to lie down in the guest bed. And when they lie down and if they are too tall, he will cut them to size. He'll just cut them to size. And if they are too short, when they lie down, he will stretch them to fit the bed. To stretch a person to fit the bed. Either way, they all died. So from that gruesome story and that person, we actually get the word procrastination. Procrastes அப்படிங்கிறவன் இந்த மாதிரி இழுத்ததுனால, to procrastinate means to delay until the last moment, to stretch. நாளைக்குள்ள பண்ணித்தா அப்படின்னா நாளைக்கு தானே, நாளைக்கு சாயங்காலமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறதுக்கு procrastination அப்படின்னு வேர்டு. தமிழில் சொல்லியிருக்காங்க, ஒன்றே செய்க ஒன்றும் நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க, இன்றும் இன்னே செய்க. Do it now. Do it well. Do it now. ஹிந்திலையும் சொல்லியிருக்காங்க, கால் கரே சோ ஆஜ்கர், ஏதாவது நல்லதாக பண்ணணும்னு நினச்சேன்னா அது இன்றைக்கே பண்ணிவிடு. ஆஜ்கரே சோ அப், இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சேன்னா இப்போவே பண்ணிவிடு. பல்லுமே பருலய ஹோயகி, ஒரு மொமெண்ட்டில் வெள்ளம் சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிடலாம். பஹுரி கரேகா கப், அப்புறம் எங்கே போய் பண்ண போகிற நீ? ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா சீஸ் த மொமெண்ட். ஆனால் நமக்கு there are three most important reasons, three most frequently cited reasons why we don't immediately seize the moment, why we procrastinate. 3 காரணங்கள். நிச்சயம் நீங்களும் அதை பண்ணியிருப்பீங்க, நான் நல்லா பண்ணியிருக்கேன். ரீசன் நம்பர் 1, we are afraid to start. ஆரம்பிக்க பயம். ரீசன் நம்பர் 2, ஆரம்பிச்சாச்சா அங்கங்கே வர்ற சில டெசிஷன்ஸ் இருக்கும். இதை பண்ணணுமா கூடாதா, இதை எடுத்துகிட்டு போகணுமா கூடாதா, இதை இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா, அந்த இடத்துல அப்படியே பிரமிச்சு போய் நின்றுடுவோம். த ஃபியர் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். அதுக்கப்புறம் 3வது ஒன்று இருக்குது, த ஃபியர் டு ஃபினிஷ். முடிக்காமல் இன்னும் கொஞ்சம் முலாம் பூசிட்டே இருக்கிறது. ஷைனிங், பாலிஷிங் வித்தவுட் ஃபினிஷிங். தட்ஸ் த ஃபியர் டு ஃபினிஷ். நோ வரிஸ். நியூட்டன் ஞாபகம் இருக்கா? ஐசக் நியூட்டன் ஆப்பிள் தலையில் விழுந்து கிராவிட்டி எல்லாம் பண்ணாரே, ஃபிசிக்ஸில் படித்தோமே. அவருடைய 3 லாஸ் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு கொட்டிடியனில் பார்த்தோம், 3 laws ஆஃப் மோஷன் அப்படின்னு. அவருடைய 3 லாஸை வச்சே நமக்கு தேவையான இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறேன். ஃபர்ஸ்ட் லா ஞாபகம் இருக்கா? அது என்ன சொல்லுது? an object at rest stays at rest, an object in motion stays in motion. ஒரு ஆப்ஜெக்ட் அசையாமல் நின்றுட்டு இருந்ததுன்னா அதை அசைய ஆரம்பிக்க வைக்கிறது கஷ்டம்பா, இனர்ஷியா. ஆனால் அது உருள ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதை நிறுத்துவதும் கடினம், ஃபோர்ஸ் இல்லாமல் நிறுத்துவதும்  அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ
the fear of starting can actually be overcome if you know இது கடினமா இருக்கு, தள்ள ஆரம்பிக்கிறது கடினமா இருக்கு. ஒரு புஸ்தகம் எழுத ஆரம்பிக்கிறோன்னா அது முதல் வார்த்தையை எழுதுறது கஷ்டமாக தான் இருக்கு. ஒரு படம் வரைய ஆரம்பிக்கிறோன்னா ஒரு முதல் ஸ்ட்ரோக் கஷ்டமாக தான் இருக்கு. பட் எப்படியோ முனைஞ்சு ஆரம்பிச்சிட்டோம்னா அதை நிறுத்துவதும் அதே அளவுக்கு கடினம்டா கண்ணா. Doesn't it feel good? Newton's first law. All right. The second fear we talked about is the fear to decide. முடிவெடுத்தல். முடிவெடுக்கிறதுனா என்ன தெரியுமா? Saying no. ஒரு 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 எஸ் சொல்லணும்னா ஒரு 1000 நோ சொன்னாதான் ஒரு எஸ் நடக்கும். இதை பண்ண வேணாம், அதை பண்ண வேணாம், இதை பண்ண வேணான்னு நீங்கள் ஒரு குழந்தையா பிறக்கும்போது நீங்கள் யாரா வேணா ஆகலாம், என்னவா வேணா பண்ணலாம். பட் கொஞ்சம் வளர 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 சில விஷயங்கள் எனக்கு அது வராது, சில விஷயங்கள் நான் அதை பண்ண போகிறதில்ல அப்படின்னு கழிச்சு விடுறோம். And then we narrow down, and that is when we deepen our scope. So saying no, the decision is about saying no. நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்லுது? நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் போடுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போகும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீ லக்கேஜும் பேகேஜும் கையில் வச்சுட்டு இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்லோவாக தான் போவேன் நீ. ஒரே ஃபோர்ஸு ஹெவியாக இருந்துச்சுன்னா பாலு மூமெண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆக்சலரேஷன் ஸ்லோவாக தான் இருக்கும்னு சொல்லுது. ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் if you have a plan and you don't decide to say no to some things, if you don't reduce your baggage, if you don't decide, you are going to go slower. The sooner you drop some unnecessary baggage, the faster you will accelerate. அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் ஃபீல் வரும்போது டிசைட் இன்னிக்கே பண்ணிடலாம், டிசைட் இப்போவே பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு புத்துணர்ச்சி வரும். So Newton's second law says, do not be afraid of deciding, because the sooner you decide, the faster you will go. Lovely. Newton's third law என்ன சொல்லுது? Third law says, for every action there is an equal and opposite reaction. Life is cruel, the world is unfair. This is exactly what's going to happen. For every action of finishing and producing and publishing and launching, the world is going to mock at you. The world is going to make fun. The world is going to criticize you. Be ready for it. நியூட்டனே சொல்லிட்டாருன்னு நினச்சிக்கோங்க. Be ready for that criticism. There is going to be an opposite reaction. An equal and opposite reaction. அப்படின்னு அவரே சொல்லிட்டார். So, that is the third law, and hence you don't need to fear finishing. என்ன ஆகுமோன்னு பயப்பட வேணாம், criticism தான் ஆகும். Doesn't it fall in place now? The fear to start, the fear to decide, and the fear to finish. All three fears, Newton is advising you, don't worry. This is how the world is, and this is how you make things better. So thank you, Newton, and we hear him say, you're welcome. Thank you.